ஓகே சரி ஓகே ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாஸ்ட் 1 இயராகவே இந்த டேர்முக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பே இருந்துகிட்ருக்கு. அதுவும் இந்த ChatGPTலாம் வந்ததுக்கப்புறம் காமன் பீப்புள் அதாவது பெருசாக டெக் பேக்ரவுண்ட் இல்லாத பீப்புளே வந்து ஏஐ பற்றி நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள்ஸ் லூமேர் கூகுள் இப்போ லூமேர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஜென்ரேஷன் ஏஐ மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் லைவ் ஆகலை, ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த லூமே மாடல் பற்றி பார்க்கணும்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டு வீடியோ டிஃப்யூஷன் மாடல் டிசைன் ஃபார் வீடியோ ஜென்ரேஷன். இது வந்து ஸ்பேஸ் டைம் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க. கூகுள் ரிசர்ச் தான் வந்து இதை பில்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இந்த லூமே மாடலுக்கு கூகுள் ரிசர்ச் வந்து ஒரு டீசர் மாதிரி வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கேப்பபிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கூகுள் வந்து இந்த லூமேர் மாடல்னால என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அது வந்து வீடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த டெக்ஸ்ட் டு இமேஜ் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. இது வந்து அப்படியே வீடியோ ஃபார்மேட்டில் வந்து நமக்கு வரும். ஓகே, அடுத்த ஃபீச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டு வீடியோ. நம்ம வந்து இன்புட் இமேஜ் வந்து கொடுத்துருவோம், அதாவது ஸ்டாட்டிக் இமேஜ் வந்து கொடுத்துருவோம். அந்த இமேஜ் வந்து நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வச்சுட்டு அது வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலைஸ் ஜென்ரேஷன். அதாவது ஒரு இமேஜ் ஒரு ஸ்டைலில் வந்து இருக்கும். சில இது வந்து காமிக் ஸ்டைலில் இருக்கும், சில இது வந்து அனிமே ஸ்டைலில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இமேஜ் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வந்து கொடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தோம்னா ஜென்ரேட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜாக வந்து கொடுத்தோம்ல அந்த ஸ்டைலில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து தாறுமாறாக இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமா கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜோட ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அனிமேட் கொடுத்தோம்னா அந்த இமேஜில் அந்த போர்ஷன் மட்டும் அனிமேட் ஆகுது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வந்து இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜில் அந்த ஃபயர் போர்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம அனிமேட் கொடுத்தோம்னா அந்த ஃபயர் மட்டும் இமேஜ்லேருந்து ஒரு நார்மலாக வந்து எரிஞ்சுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அனிமேட் பண்ணி கொடுக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து கொஞ்சம் அன்பிலீவபிளாக தான் இருக்குது. என்னென்னா இதில் வீடியோ எடிட்டிங் சொல்லி சப்பையாக முடிச்சிட்டாங்க. இதுக்கான இன்னும் நல்ல பேரே வைக்கலாம். இது வரைக்கும் நம்ம இமேஜ் கொடுத்து வீடியோ அவுட்புட் எடுத்தோமா, இப்போ வந்து வீடியோ இன்புட் கொடுத்து வீடியோ அவுட்புட் வந்து எடுக்கிறோம். குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணி அதையே வந்து மாற்றலாம். இல்லை வந்து அந்த டோட்டலாகவே அந்த வீடியோவில் வந்து நம்ம எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து பண்ணலாம். இந்தளவுக்கு வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி முடியுமா அப்படின்றதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்கள். இது வரைக்கும் இந்த லூமே மாடலோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதால் ஒரு 5 செகண்ட் வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 80 ஃப்ரேம்ஸ் தான் வந்து இதால் ஜென்ரேட் பண்ண முடியும் இப்போதைக்கு. இப்போ 80 ஃப்ரேம்ஸ்னால் அதாவது ஒரு 16 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் அப்படின்னு வச்சு இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம சினிமாலாம் வந்து பார்க்குறோன்னா அதெல்லாம் 24 ஃப்ரேம்ஸ் per செகண்டாக இருக்கும். இது 16 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்ன்றனால ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லேகியாக அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். என்னதான் லிமிடேஷன்ஸ்லாம் இருந்தாலும் இப்போ தான் டெக்ஸ்ட் டு வீடியோ ஜென்ரேஷன் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கனால இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் வந்து இந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆனிச்சு, இவங்க கிளைம் பண்ணியிருக்க மாதிரியே இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். அண்ட் இது சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆகணும். அண்ட் இது வந்து ஃப்ரீ டு யூஸாக இருக்கணுன்றதை வந்து எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் என்ன பண்ணுறான் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த வீடியோவில் நம்ம லூமேர் மாடல் பற்றி பார்த்தோம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து அதை எடுத்து பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கண்டனோட அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். கீப் ராக்கிங். பை.